லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சத்யாவுடைய அதிரடி பஞ்சில நம்ம ரக்ஷிதா சரிந்து விட்டார். இங்க பாரு, எப்படியாவது அவன் மூஞ்சில நல்ல ஒரு குத்து குத்து. என்னாலதான் முடியல, நீயாவது செய். உன்னை நாங்க செம்மையா கவனிக்கிறோம். ஓ மோது. இவதானே சொல்லுங்க சார். நல்லா கேட்டுக்குங்க, முதல் பலி சத்யாவா இருக்கக்கூடாது. உங்க கத்திக்கு பலியாகணும், புரியுதா? ஓகே சார். இப்ப நான் கொடுக்க போற பஞ்சில நீ எந்திரிக்கவே முடியாது பாரு. நான் கொடுக்கற பஞ்சில உன்னால மூச்சே விட முடியாது. பாக்குறியா? நீயா நானான்னு ஒரு கை பாத்துடலாண்டி. வாடி. என்ன அனுச்சா இது? என்ன சத்யா, அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கட்டி பிடிச்சு சிரிக்கிறீங்க. சத்யா, யார் இவங்க? இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரக்ஷிதா. போலீஸ் ட்ரைனிங்ல நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் செலக்ட் ஆனோம். இவளும் எஸ்ஐ தான். இந்த மஜிலி குப்பத்து மகாராணிய இவளோட கோட்டைக்குள்ளே வந்து ஜெயிக்கணும்னா இன்னொருத்தி தான் வரணும்.
ஏங்க என்னங்க கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பதற வச்சிட்டீங்க. இப்படி எல்லாருக்கும் த்ரில்லிங்கா சர்ப்ரைஸ் கொடுக்கறது தான் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ ஏங்க அதுக்காக இப்படியா? ஆமா எம்எல்ஏ சார், ஒரு திருவிழானா கலக்கட்ட வேணாமா? ஆரம்பம் அமக்களமா இருந்தாதான் போக போக சூடு பிடிக்கும். அதான் இப்படி ஒரு என்ட்ரி. நானும் எவ்வளவு ஜிகிரி தோஸ்து. இந்த மஜிலி குப்பத்துல மட்டும் இல்ல, இந்த தொகுதியிலேயே கொடிக்கம்பம் நடுறதுக்கு இவதான் கரெக்டான ஆளு. ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். திருவிழாவை சிறப்பா கொண்டாடுங்க. பாய். ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் உரிமரம் நடும் இடத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. டேய் அவங்க இருக்காங்களா? அமுல் பேபி, பால் குடம் எடுக்கிறவங்களெல்லாம் ரெடியா இருக்க சொல்லிட்டியா? சத்யா சொல்லிடுறேன். எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஆ. குடிக்க மாட்டலாமா? அது வந்து நட்டுலாம் ஆ, புலமரோடி ஒரு பேபி. நிமிஷம் இருங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா வந்து. சரிம்மா. கொடியேற்றும் விழாவினை சிறப்பிக்கிறதுக்கு நமது சத்யாவின் தோழி ஒருவர் பெங்களூரில் இருந்து வந்துவிட்டார். அவங்க பெயரு ஆசினி. ஆனா அவங்கள எல்லாரும் செல்லமா திருமதி ஹிட்லர் தான் கூப்பிடுவாங்க. பேர்ல தான் அவங்க ஒரு ஹிட்லரு, ஆனா இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு ட்ரெஸ் பஸ்டரு. அவர்களை வருக வருக என திருவிழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். ஹேய் ஹாய். ஆசினி, சத்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ரவுடி பேபி, அமுல் பேபி இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார், என்ன நல்லா பாருங்க. நாம ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். அந்த ஏர்போர்ட் குழந்தை. நீங்க எப்படிங்க இங்க? மொத எபிசோடுக்கு வந்தேன். இப்போ சென்டிமெண்டா லாஸ்ட் எபிசோடுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏய் சும்மா இருப்பா. இவ சும்மா சொல்றா அமுல் பேபி. நாங்க போலீஸ் ட்ரைனிங்ல தான் க்ளோஸ் ஆனோம். இவ்வளவு என்ன மாதிரி தான் எஸ்ஐ. எஸ்ஐயா? நீங்களுமா? ஆமா, ஹிட்லர் ஆசைப்பட்டாரு, ஆயிட்டேன். ஓ அப்ப நீங்களுமா? என்ன சார் எல்லாத்துக்கும் எப்படி ஷாக் ஆவறீங்க? அது இல்ல. சரி சரி, எனக்காக சாமி காரியம்லாம் நிக்க கூடாது. வாங்க கொடிக்கம்பத்தை போய் நட்டுடலாம். வாங்க போலாம். வாங்க. ஒரு போலீஸ் 2 போலீஸா சேர்ந்துட்டாளுங்க. நம்ம ஜாக்கிரதையா இருந்தாதான் வந்த வேலையை முடிக்க முடியும். நீ பசங்கள்ட்டையும் சொல்லிடு. ஐயா கம்பத்தை நடுங்க. கொடி கம்பத்தை நட்டாச்சு. அப்புறம் என்ன? ஒரு ஆட்டத்தை போட்டா தானே திருவிழா களை கட்ட ஆரம்பிக்கும். அவ்வளவுதானே?
ஹலோ யாருங்க பேசுறது? சரியா கேட்கல. பேசணும் சொன்னாங்க, பேசணும். ஹலோ. நான் முடிச்சிடலாமா? பக்காவா முச்சிடலாமே. இத பாத்தியா? விஷத்தை தடவி வச்சிருக்கேன். ஒரு கீரல் போட்டா போதும். சத்யாவுக்கு தெரிஞ்சது. என்ன விட்டுருக்கடா. என்னது விட்டுறவா? என்ன விட்டுருங்கடா. கழுத்துல ஒரே விட்டு ரத்தம் வெளியில வர்றதுக்குள்ள கத்தியில தடவி இருக்கிற விஷம் உன் உடம்புக்குள்ள ஏறி உயிரே போயிடும். ஏய் என்னடா டயலாக் பேசிக்கிட்டு இருக்க? போடுற அவனை. என்னடா? என்னடா? என்ன? வா. என்னோடய வந்து உங்க வேலையை காட்டுறீங்களா? இதெல்லாம் என்னப்பா தம்பி, அருவாலை கையில எடுக்கிறதுக்கு முன்னால எந்த ஏரியா யார் இடம்னு விசாரிக்கணும். இல்ல உடம்புல தலை இருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்லல? இல்ல சத்யா. வா போலாம். இன்னும் சற்று நேரத்தில் கம்பம் கோயிலை வந்து அடைய இருக்கிறது. எங்க விழாவை நல்லபடியா நடத்தி முடிச்சு 3 குப்பத்துக்கும் முடிசூடா ராணி ஆயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனிதா. விடக்கூடாது சித்தி, விடவே கூடாது. நம்ம உடனே ஏதாவது செஞ்சாகணும். சித்தி, திருவிழால பெருசா ஏதாவது அபசகுணம் நடக்கிற மாதிரி நம்ம செஞ்சா திருவிழா நின்றும்ல. எவ்வளவு அசிங்கப்பட்டு போயிடுவான்ல. ஏதாச்சும் செய்யணும் சித்தி. சத்யா இரு. சத்யா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. சத்யா, எல்லாரும் உங்களை தேடுறாங்க. எங்க போயிட்டீங்க? அது திருவிழால கஜேந்திரன் ஆளுங்களை இறக்கி சம்பவம் பண்ண பாத்துருறான். ஓ, இவனை பத்தி தான் நீங்க சொன்னீங்களா? டேய்,
பசங்களெல்லாம் உஷாரா இருக்கு சொல்லு, யாரும் தனியா எங்கேயும் போயிடாதீங்க, புரியுதா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு உனக்கு நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரியா? சரி சத்யா. ஹாசினி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் எங்க பாத்துக்கிறியா? சரி சத்யா. பட் நீ இப்ப எங்க போற? இந்த சத்யா யூனிஃபார்ம் போடுறதுக்கு நேரம் வந்துச்சு. நான் வந்துடுறேன். நம்ம திருவிழாவுடைய சிறப்பு கோயில் குளத்துல இருந்து கம்பத்தை எடுத்துட்டு வர்றதுதான். நம்ம நடுக்கும்பத்தை சேர்ந்த விக்னேஸ்வர ஐயா கருப்புச்சாமி மாதிரி கம்பத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. யாராவது ஆசீர்வாதம் வாங்குறேன்னு குறுக்க இருக்க போயிடாதீங்கப்பா, அப்புறம் கருப்பை அடிச்சு போட்டுரும். இருக்காங்கன்னு தெரியலையே. 8 திசையில அவங்க எங்க இருந்தாலும் என் கண்ணுல காட்டிடுத்தாயே. கஜேந்திரா, திருவிழால உன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் சதியா நான் உடைக்கிறேன்டா. அதுக்கப்புறம் உன்னையும் ரோஹனையும் இருக்கிற இடம் தெரியாம அடிக்கிறேன். திருவிழா நல்லபடியா முடியணும்னா நீயும் என் கூட போராடி தாண்டா ஆகணும். இந்த சத்யா வயித்துல பொறுக்க போற நீ கண்டிப்பா தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிறவளாதான் இருக்கணும். பாப்போம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு பூ மாதிரி இந்த பூமியில உன்னை நான் இறக்கி வைப்பேன். இது உன் மேல சத்தியம். கொஞ்ச நேரத்துல நம்ம விக்னேஸ்வர ஐயா கம்பத்தை எடுத்துக்கிட்டு கோயில நெருங்கிடுவார்னு நினைக்கிறேன். நீங்க ஷூட்டிங் போலீஸ் தானே? அதுக்கு இல்ல, உங்களை ஏத்த நேரத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுல, அதான் கேட்டேன். அதெல்லாம் உனக்கு வேணாம், ஒழுங்கா வண்டி ஓட்டு. போலீஸ்காரமா எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. ஆபத்து வரதுக்குள்ள உங்களை காப்பாத்தணுமே. நீங்க உண்மையான போலீஸா மேடம்? நீ இப்ப வண்டி ஓட்டு போறியா இல்லையா? ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன். ஏமா பார்த்து வர மாட்டேன்? கண்ணை முடிட்டு ரோட்ல வர வேண்டியது, அப்புறம் ஆட்டோக்கார மேல பழிய போட வேண்டியது. ஓ போமா அப்படி. எக்ஸ்கியூஸ் மீ. நீ முதல்ல ஒழுங்கா வண்டி ஓட்டுனியா? இவங்கள குறை சொல்லுறா? மேடம், என் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகுறது கஷ்டம் மேடம். அதான் மேடம். நீ டப்பா வண்டியை வச்சுக்கின்னு மத்தவங்க மேல குறை சொல்றியா? சிப்பா.
நீங்க போங்க. சாரி. முடிச்சலாம். நான் ஸ்டார்ட் ஆகுமா ஆவாதா? இதோ பாக்குறேன் மேடம். பாருங்க. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். என்னங்க என்னாச்சு? நீங்க நீங்க உங்களுக்கு ஆபத்து இருக்கு. என்னது? யார் நீங்க? அது அது வந்து என்னோட பேரு மாறிங்க. எனக்கு எனக்கு பின்னாடி நடக்க போறதெல்லாம் முன்னாடியே தெரியும்.